إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا يصلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفينا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ஈருலகநாதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவருடைய சத்திய சஹாபாக்களின் மீதும் தாபியீன்கள் தாபியீன்கள் மீதும் ஆலிம்கள் மற்றும் ஹாஃபில்கள் மீதும் மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துகளான நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளிய மாபெரும் கிருபை என்னவென்றால் திருக்குர்ஆனாகும். இந்த குர்ஆனை மனனம் செய்தவர்களுக்கு நரகம் ஹராமாக்கப்படும், சொர்க்கம் வாஜிபாக்கப்படும் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அப்படி ஒரு மகத்துவமிக்க இந்த குர்ஆனை ஓதத் தெரியாதவர்கள் நம்மில் பலர் இருக்கிறார்கள். அப்படி உள்ளவர்களுக்காக ஒரு வாய்ப்பை, அதாவது குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள நாம் துவங்க போகும் இந்த குர்ஆனுடைய வகுப்பு உதவும் என நாங்கள் நம்புகின்றோம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நம் நாட்டத்தை நிறைவேற்றி தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த குர்ஆன் வகுப்பு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எவ்வளவு முக்கியம் என்பதை ஒரு சிறிய ஹதீஸ் மூலம் அறியலாம். ஒரு நகரில் மிகவும் அநியாயம் செய்யக்கூடிய ஒருவன் தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தான். பின் அந்த அநியாயக்காரன் மரணித்து விட்டான். சில வருடங்களுக்கு பிறகு அந்த மானிடரின் கபர் வழியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்பொழுது அந்த மானிடரின் கபரானது நரக நெருப்பு கொழுந்து விட்டு எறிவதை கண்டார்கள். கண்டு பயந்து அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் அவன் செய்த பாவத்திற்கு அவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்றார்கள். பின்னர் சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் அவ்வழியாக வரும்பொழுது அந்த கபர் சுவன பூஞ்சோலையாக காட்சியளித்தது. சுவனத்தின் தென்றல் வீசியது. மீண்டும் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் தஆலா சொன்ன பதில் என்ன தெரியுமா? அந்த மானிடன் தன் மனைவி நிறைய மாத கர்ப்பிணியாக இருக்கும் பொழுது அவனுடைய உயிர் பறிக்கப்பட்டது. அன்று முதல் அவன் கபரிலே அதாபுகளை பெற்றுக்கொண்டிருந்தான். இன்று அந்த குழந்தை முதலாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இறைவா, விரட்டப்பட்ட சைத்தானை விட்டு என்னை பாதுகாப்பாயாக என்றும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை கொண்டே ஆரம்பம் செய்கிறேன் என்று ஓத ஆரம்பித்த நிலையில் நான் அந்த குழந்தையின் தகப்பனை, அதாவது அந்த மானிடனை எப்படி தண்டிப்பது என்றான். இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினை, நாம் இருக்கும் நிலையிலேயே நம் குழந்தைகளை அல்லாஹ்வின் திருக்குர்ஆனை படிக்க வைத்து நம் பிள்ளைகளை நமக்காக துவா செய்யக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிய வல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக. நமக்கு ஓத தெரியவில்லை என்றாலும் நாமும் ஓத கற்றுக்கொண்டு குர்ஆனை அழகிய முறையில் ஓதி அல்லாஹ்வின் அன்பை பெற்றுக்கொள்வோமாக. ஆமீன். வகுப்பிற்கு செல்லலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி யஸ்ஸிர்
ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح ربي زدني علما. இதன் பொருளானது, யா அல்லாஹ், எங்களுடைய இந்த பணியை எளிதாக்குவாயாக, கஷ்டமானதாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. இந்த பணியை எளிதாகவும் நல்லபடியாக முடிக்கவும் உன்னிடம் உதவி தேடுகின்றோம். எங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப், ஷார்ட்டாக சொல்லுங்க. அலிஃப் பே, அதாவது இப்போ உச்சரிச்சு பே. தே, முதல்ல சொன்ன மாதிரியே அந்த இத்தோடு சேர்த்து சொல்லுங்க. தே. சே, சே. ஜீம், அதாவது அந்த இச்சு உச்சரிப்போட ஜீம். ஹே, ஹை, ஹை. அந்த இர்ரை வந்து தொண்டில் அழுத்தி சொல்லுங்க. ஹை. தால், தால். இது ஜால், அதாவது இஸ் உச்சரிப்புடைய ஜால். ரே, அதாவது இர்ரோடைய உச்சரிப்பு வரணும். ரே. ஜே, ஜே. ஷீன், சாதாரண சொல்லலாம் சீன். ஷீன், அதாவது இஷ் உச்சரிப்புடைய ஷீன். ஸ்வாத், சொல்லுங்க. ஸ்வாத். லுவாது, அதாவது லூ உச்சரிப்புடைய லுவாது. தொய், தான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது தொய். லொய், இதை லோன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் இது லொய். அது எதனால் மாறுதுன்னு சொல்கிறேன். ஐன், காயின், கைன், அதாவது தொண்டையிலேருந்து வரணும். கைன். ஃபே, சாஃப்டாக சொல்லுங்க. ஃபே. காஃப், இக்கு உச்சரிப்புடைய வரும். காஃப். இது நார்மலாக சொல்லலாம். காஃப், காஃப். லாம், அதாவது இல் உச்சரிப்போட சொல்லணும். லாம். மீம், அதே மாதிரி தான் இம் உச்சரிப்பு சொல்லி சொல்ல வேண்டியது. மீம். நூன், இன் உச்சரிப்போட வரணும். நூன். ஹ. வாவ், நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, வாவ், அது மாதிரி வாவ். இது லாம் ப்ளஸ் அலீஃப் ரெண்டும் சேர்ந்த எழுத்து. லாம் அலீஃப். இது ஹம்சா, ஆ உச்சரிப்பு சவுண்டோட வரும். ஹம்சா. ஏ, அதாவது யான்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஏ, அது எதனால் மாறும்னு சொல்கிறேன். இப்போ நாங்கள் பார்த்த எழுத்துக்களை வந்து தனித்தனியான எழுத்துக்கள் சொல்லுவாங்க. இந்த ஒரு எழுத்தும் ஒரு ஒலியை கொண்டது. இந்த எழுத்துக்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஹர்க்கத்துக்களுடைய சேர்ந்துச்சுன்னா, ஹர்க்கத்துக்கள் என்ன, குறியீடுகள். இந்த குறியீடுகள் ஒன்று ஒரு தன்மையை கொண்டது. இந்த ஹர்க்கத்துக்கள் இந்த தனித்தனியான எழுத்துக்களோடு சேர்ந்துச்சுன்னா எப்படியெல்லாம் அதோடைய ஒலிகளை மாற்றும், எப்படியெல்லாம் அதோடைய தன்மைகளை மாற்றிக்கொள்ளுன்றத வரக்கூடிய வகுப்புகளில் நான் உங்களுக்கு கூறுகிறேன் இன்ஷா அல்லாஹ்.